ஃபினான்ஷியலாக பலவிதமான கஷ்டங்களும் வலிகளும் கடன் பிரச்சனை அதுபோக பணத்தினால நிறைய அவமானங்கள் இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்க நான் நம்புகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள் அண்ட் ஓரளவுக்கு அந்த மிடில் லெவலில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர் பார்க்குறோம். இந்த மாதிரி பலவிதமான சேலஞ்சஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். டியர் லீடர், டியர் ஃப்ரெண்ட், டியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த வீடியோ ஒரு காமனான ஒரு வீடியோ. நம்ம சேனலில் நிறைய லீடர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆளாக நீங்கள் இருக்கலாம், அவங்களுடைய ஒரு நண்பராக நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ கிளாரிட்டி கொடுக்கும். அது போக லீடர்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. இந்த ஒரு கம்யூனிட்டி பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அண்ட் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம நிறைய நாலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் டியர் லீடர்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம், நீங்கள் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறீங்க அல்லது பிஸ்னஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்களா? முதல் விஷயம், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகணும்னா ஒன்று வேலைக்கு போகணும் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும். அண்ட் வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். அதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ஓகே. அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வெல்த்துக்குள்ளே வரலாம். பட் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் நிறைய பேர் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பல தயக்கங்களும் குழப்பங்களும் பார்த்திங்கன்னா அதுபோக சரியான கைடன்ஸும் இல்லை அப்படின்றத ஷேர் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முதல் விஷயம், ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் ஒரு செம்ம கிளியரான ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்க அல்லது நீங்கள் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணுற ஆட்கள் பார்த்திங்கன்னா 90% பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறாங்க. பல லட்சங்களையும் டைம், எனர்ஜி அண்ட் மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய விஷயத்தை உடைச்சு அதுலேருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல் விஷயம், ஏன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி பார்த்துட்டோம். ஸோ டெஃபினெட்லி ஒரு நிறைவான ஒரு சாட்டிஸ்ஃபைடான வெல்த் நினச்சபடி வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகிறத தாண்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபைன், சார், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஒரு பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் விவசாயத்துலேருந்து விஞ்ஞானம் வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் 4 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு செக்டார்னு சொல்லலாம். சரியா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதுல நிறைய வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் அந்த விஷயத்தை கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ இது செகண்டுங்க. தேர்டு சர்வீஸ். இது பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா இது பொருந்தும். ஒரு சில பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேஸ்டாக இருக்கும். இப்போ கொரியர் சர்வீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பேஸ்டு இருக்கு இல்லையா? ஸோ இது டெலிவரி பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம் எல்லா தொழிலுக்குமே. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் நல்லா யோசிங்க, ஆஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த 4ல் எந்த ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அல்லது கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ரெவென்யூவை கொடுக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம், நீங்கள் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுல நீங்கள் மாஸ்டராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சர்வீஸில் நாலேஜ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சேல்ஸ் தெரியாமல் கம்பெனிக்குள்ள ரெவென்யூவை கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. சேல்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரெவென்யூ அப்படின்ற ஒரு விஷயம், ரெவென்யூ ஜென்ரேஷன் ஒரு மிஷின்னு சொல்லலாம். இது இல்லாமல் மற்ற எந்த ஃபீல்டுமே, அதாவது மேனுஃபேக்சரிங், ஆப்ரேஷன், சர்வீஸ் எதுவுமே இயங்காது. கரெக்டாக? எப்படிப்பட்ட சர்வீஸ் நீங்கள் கொடுத்தாலும், எப்படிப்பட்ட செம்ம சூப்பரான ஒரு பொருளை நீங்கள் தயாரித்தாலும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ் செக்டாரில் நீங்கள் இருந்தாலும், சேல்ஸ்ன்றது அல்டிமேட் கீ. இதுதான் ஒட்டுமொத்த கம்பெனிக்குமே ரெவென்யூ கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு நபர் அடிப்படையாக கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதை கற்றுக்காமல் நிறைய பேர் ஒரு பிஸ்னஸுடைய பேஸ் அப்படின்றது இதுதான். எ குட் சேல்ஸ்மேன் வில் பி எ கிரேட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண எல்லா பீப்புளுடைய பேஸுமே சேல்ஸ் தான். சேல்ஸ்னால் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை விற்கிறது நினச்சிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாது. ரொம்ப 3 முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கீங்கன்னா
டெஃபினெட்லி நீங்கள் இந்த சேல்ஸ் கற்றுக்காமல் ஒரு தொழிலை பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணிங்கனாலும் 90% ஆஃப் தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த சேல்ஸ் தெரியாமல் இருக்கிறது தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறது கிடையாது, சேல்ஸ் பேஸ், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ். கரெக்டாக? ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்போ சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இந்த சேல்ஸை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கடை வைக்கிறீங்க, ஒரு ஷாப் வைக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் வந்துட்டு நீங்கள் எந்த தொழில் வேணால் பண்ணிக்கலாம். அந்த தொழிலில் நீங்கள் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய டைம் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், எஃபோர்ட் கொடுக்கணும், பெரிய லெவலில் மணியை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகும், நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை கடிக்கும், மறுபடியும் வந்துட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, பிஸ்னஸ்க்காக செலவு பண்ண வேண்டிய, பிஸ்னஸ்லேருந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பிஸ்னஸ்க்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களில் நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இதுதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஓகே அந்த விஷயத்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, மற்ற விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் சாதாரண ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த சப்போர்ட் இருக்காது, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு கடையை போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஹை லெவல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சேல்ஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கடையை போட்டு அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும். அல்லது எப்படி பண்ணாலும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இதை மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஃபைன். அப்படி எப்படி சார் நான் சேல்ஸை கற்றுக்கிறது? சேல்ஸை கற்றுக்கிட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, அந்த மாதிரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆண்டர்பிரனர் கிரியேட் ஆனால் எப்படி இருக்கும்? அண்ட் இன்ஃபேக்ட் சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும், சும்மா கிடையாது இல்லையா? வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்ஜெக்டே சேல்ஸ் தான். ஓகே, அப்படிப்பட்ட சேல்ஸை எந்த ஒரு அமௌண்ட்டும் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாமல் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக எந்த ஒரு லாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பெரிய லெவலில் கற்றுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு பணம் உங்களுக்கு கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாராச்சும் கொடுப்பாங்களா? ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் சேல்ஸை கற்றுக்கிறதுக்காகவே பணம் கொடுக்கறதுக்குன்னு ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ஓகே இஃப் யூ லேர்ன் சேல்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் க்ரோ ஈஸிலி. கரெக்டாக இல்லையா? சேல்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த தொழிலை வேணால் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது போக உண்மையிலையுமே ஒரு சேல்ஸை ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறத ஒரு தலைமைத்துவத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லக்கூடிய நான் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு புனிதமான ஓகே ஒரு இண்டஸ்ட்ரி தான் த டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஏன் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே அந்த தொழிலில் வந்துட்டு மேனுஃபேக்சர் இருக்கும், அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், இந்த எல்லாமே இருக்கும். ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் இந்த மேலே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸு அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஃபால்ட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் சேல்ஸை மட்டும் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தரமான கம்பெனி, தரமான ப்ராடக்ட், தரமான லீடர்ஸ் அந்த பிஸ்னஸில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஒரு கைட் பண்ணி உங்களை டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்த பிஸ்னஸோடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா உங்களை கைட் பண்ணி டெவலப் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் வரும். ஆனால் மற்ற பிஸ்னஸ் சிஸ்டமில் ஓகே ஒருத்தவங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அல்லது யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பெரிய லாபத்தை எடுத்துக்குவோம். இது தப்பு நான் சொல்ல, இது நார்மல் சிஸ்டம். பட் இந்த ஒரு தொழில் வந்துட்டு இயற்கையோட விதி என்ன, ஒரு உயிர் மற்ற உயிருக்கு கொடுப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இயங்குறதுனால இந்த தொழில் நான் ஏன் உலகத்தின் தலை சிறந்த புனிதமான தொழில்னு சொல்கிறேன் அப்படின்னா ஓகே இதுக்கு காரணம் இதுதான். மற்ற உயிர்களுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுத்து அவங்கள உருவாக்கினா தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஓகே, பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு டைரக்ட் செல்லிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாங்கனாலே நிறைய வந்துட்டு ஏமாத்திர வேலை, ஃப்ராட், ஸ்கேம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு தொழிலுடைய அவேர்னஸ் புரிதல் வந்துட்டு நிறைய இடங்கள் கிடையாது. இதுக்கு மெயின் காரணம் இந்த தொழில் பண்ணக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்ரோச் பண்ணக்கூடிய மக்களுக்கு எப்படி ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லை. அவங்க மேலேயும் தப்பு கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன ரீசன், அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிஸ்டமும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட்டும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லேக் இருக்குது. சரியா, அதை உடைக்கிற விதமாக தான் நம்மளுடைய அகம் குளோபல் கேரளா லீடர்ஸ் கம்யூனிட்டின்ற ஒரு கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பற்றின அவேர்னஸை நிறைய பேர் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய்
தாய் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து உருவாக்குறாங்களோ ஒரு பேரண்ட்ஸு, அதே மாதிரி உருவாக்குறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மூலமாக இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அல்லது ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்பட்டு டெவலப் ஆகணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஓகே கண்டிப்பாக சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்ரோச் நிறைய பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஓரமாக தூக்கி வீசிடலாம். நம்ம சேனல் அதுக்கான கைடன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்ல தரமான ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக இருக்கும். உண்மையிலேயுமே அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஒரு டைரக்ட் செல்லராக நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் இந்த தொழிலை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே முதல் 3 வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ்லேயும் இந்த 3 விஷயத்தை கற்றுக்கணும். அதிலும் சேல்ஸ் அப்படின்றதுல நீங்கள் பொருளை விற்கிறது மட்டும் கான்செப்ட் கிடையாதுங்க. ஓகே சேல்ஸ்னாலே மக்களை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறது, ஓகே அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே சேல்ஸில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 3 வருஷம் இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குவீங்க. எந்த ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு 5000 10,000 அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபா நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே அதில் பெருசாக கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நார்மல் பிஸ்னஸில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ சேல்ஸ் நீங்கள் கற்றுக்குவீங்க. 2வது இந்த பிஸ்னஸில் உங்களோட ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் டீம் எடுப்பீங்க. நீங்கள் எப்படி எம்ப்ளாயி எடுக்கிறீங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான். இது கிட்டத்தட்ட நான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸ்களும் இருந்திருக்கேன். அதுபோக இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். அதுபோக நார்மல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த ஒரு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு எளிமையான இதை விட ஈஸியான ஒரு தொழில் கிடையாது. இதில் கற்றுக்கக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய மக்கள் நிறைய ஸ்கில்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 90% வாய்ப்பு நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சேல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்குன்னா அது டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு ஓகே உண்மையிலேயுமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த லேர்னிங் டைரக்ட் செல்லிங் நீங்கள் கற்றுக்கக்கூடிய லேர்னிங் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங் ஆகும். நான் என்னோட லைஃப்பில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக நான் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸில் இருக்கேன். ஓகே இது வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி கற்றுக் கொடுத்த ஒரு நாலேஜ் வேறு எந்த ஒரு கார்ப்பரேட்டும் வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு கற்றுக் கொடுக்கல பர்சனலாக. நிறைய பேர் இதில் ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களோட ஃபினான்ஷியல் குரோத்துக்கும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும். டியர் ஃப்ரெண்ட், இது நான் ஒரு நன்றி உணர்வோடு இந்த இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியை நல்ல ஒரு புனிதமான ஒரு துறையாக மாற்றி மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வகையில் எல்லா தொழிலும் ரெஸ்பெக்ட் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அண்ட் இதை இன்னுமே அதிகப்படுத்தி ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் a வெரி டிவைன் பிஸ்னஸ் அப்படின்றத விஷயங்களை வந்துட்டு கொண்டு போகிற பர்பஸோட நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ட்ரைனிங் அண்ட் டீம் பிஸ்னஸ் ட்ரைனிங் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தரமான ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க இல்லை ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கும் டியர் லீடர்ஸ் நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய யாருக்கெல்லாம் தேவைப்படுது கைடன்ஸ் தேவைப்படுது இந்த வீடியோவை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பார்க்க வச்சு, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க மற்றவங்க சொல்கிறப்ப நல்லா கேட்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட டீமில் இருக்கவங்களும் யாராச்சும் நெகட்டிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே அதுபோக புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நியூவாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது ஃபினான்ஷியலாக க்ரோ ஆக நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல ரிசர்ச் பண்ணணும், ஆனால் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போய் பிஸ்னஸில் கொடுத்து இன்டீரியர் டெக்கரேஷன் அது இதுன்னு கொடுத்து நிறைய செலவு பண்ணி ஓகே சேல்ஸ்ன்ற அடிப்படையான ஒரு தேவையான ஸ்கில்லை கற்றுக்கலனா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஓகே 90% தொழில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக அதே இடத்துல நீங்கள் ஓகே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் தரமான ஒரு டீமையும் ப்ராடக்ட்டையும் கம்பெனியும் சூஸ் பண்ணி ஓகே அதுக்கான பக்காவான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ வெரி அல்டிமேட் திங். உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே அந்த அனுபவமும் அறிவும் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு உங்களுடைய ஓன் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸை சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு பண்ணக்கூடாது, கற்றுக்கிறதுக்காக பண்ணணும். அப்படின்னா தான் நிறைய பணம் அதில் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கவும் முடியும். நம்மளுடைய ஃபியூச்சரில் நம்மளுடைய ஓன் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் கிடைக்கும். எனிவே இந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு டெவலப் ஆகணும்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம் ட்ரைனிங் அண்ட் விஷயங்கள். இந்த வீடியோவோட எண்டில்
ஓகே, அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அதையும் நீங்கள் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் செல்லிங் பற்றின நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கிரேட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறீங்களா? இன்வைட் பண்ணால் மீட்டிங்கே சுத்தமாக வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ப்ரெசன்டேஷன் எப்படி தரமாக கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்கள் கம்பெனியில் கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஃபோனை வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்பான்ஸே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீமு கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிற்க மாட்டேங்குது. கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க. ஃபாலோ அப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலுமே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. எந்த சப்போர்ட்டும் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்லா இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 499 அப்படின்ற காஸ்ட்ல 3 days நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாஸ்டர் ப்ரோக்ராம் கமிங் வீக் மண்டே டு வெனஸ்டே மார்னிங் 5 AM to 7 AM நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டெண்ட் பண்ணி பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ப்ரோக்ராமை சீரியஸா இருக்க பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்களும் உங்க டீமும் உங்க நெட்வொர்க் பிசினஸ்ல நல்ல வெல்த்தை சம்பாதிச்சு ஹாப்பியா இருங்க.